ஹாய் ஈவர்ஸ். இன்றைக்கி சென்னையில் தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கு வந்திருக்கோம். அதாங்க வண்டலூர் ஜூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூங்காவுக்கு வந்து விலங்குகள், பறவைகள் இவங்களெல்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையிறதுக்கே வந்து பெரியவங்களுக்கு 200 சின்னவங்களுக்கு வந்து 50. அதை டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மினி பஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஒரு 150 ஒரு நபருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மான்கள் உலாவர இடத்துக்கே போயிட்டோம். மான்களும் சிங்கத்தையும் பார்க்கலான்னு உள்ளே போயிருக்கோம். இப்போ வந்து அந்த வாகனத்திலே உள்ளே வந்தாச்சு. பாருங்கள், நேரடியாகவே இந்த மான்களை வந்து ரொம்ப கிட்டக்க நின்று நம்ம பார்க்குறோம். வர்ற அந்த வேனு கூட ரொம்ப சேஃப்டியான ஒரு வேனில் தான் கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வண்டி வந்து மூவ் ஆகிறப்பே நம்ம இவங்களையெல்லாம் பார்த்துட்டே தான் போகிறோம். கொஞ்சம் அதிகமான மான் இருக்கிற இடத்துல வண்டியை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மான்களை வந்து இயற்கையாகவே அது எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தனியாக நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போய் பார்க்க முடியாது. இப்படி பாதுகாப்பான ஒரு வண்டியில் போயிட்டு நம்ம பார்க்க தான் ரொம்ப சிறந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து சிங்கத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஒரு கோர புல் அதிகமாக இருந்தது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு பெண் சிங்கம் வந்து அழகாக படுத்திருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. சூப்பராக இருந்தது. இயற்கையாகவே அந்த கோர புல்லுக்குள்ளே படுத்துருந்துச்சு. இன்னொரு சிங்கம் வந்து வண்டிக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. இது வந்து பிடரியோடு இருந்தது. ஆண் சிங்கம் ரொம்ப டர்ராக இருந்தது. நம்ம உட்காந்துருக்கிற அந்த வண்டி வந்து ரொம்ப கம்பிகள்லாம் இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஆண் சிங்கம் வந்து ரொம்ப வயதான சிங்கம் போல் ரொம்ப நீளமாகவும் ரொம்ப கம்பீரமாகவும் இருந்தது. இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராகவும் பயமாகவும் இருந்தது. அந்த சிங்கம் வாழ்கிற இடத்துக்கு தான் நம்ம போய் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், அதோட செயல்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பெண் சிங்கம் வந்து அங்கே தனியாக படுத்திருந்தது. நம்ம வண்டி வர்றதை பார்த்துட்டு லைட்டாக வந்து மூவ் பண்ணி வந்தது. ஆனால் நம்மளை எதுவுமே செய்யலை, சவுண்டு எதுவுமே கொடுக்கல. அமைதியாக நின்று பார்த்துட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறக்கு. நீங்களும் போக வாய்ப்பு இருந்ததுன்னா சென்னைக்கு வந்தீங்கன்னா தாம்பரத்துக்கு பக்கத்துலேயே தான் வண்டலூர் ஜூ இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வாங்கிட்டு இவங்கள பார்க்குறக்கு தனியாக நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோம்னா கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்ன மாதிரி இருந்ததுங்க. அது இயற்கையோடு பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் பயமாகவும் இருந்தது. இந்த சிங்கத்தோட செயல்களெல்லாம் பாருங்கள், 3 சிங்கமே இப்போ ஒன்றாயிடுச்சு. நம்ம அது வரலுமே வண்டி நின்று பொறுமையாக நமக்கு கொஞ்சம் காமிச்சிட்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. உள்ளே இருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் பயத்தில் தான் கவனிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் உட்காந்ததுனால இந்த சிங்கம் செய்கிறத சேட்டையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு புதிய ஒரு அனுபவமாகவும் இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இன்னும் நிறைய யானைகள் மற்ற விலங்குகளையும் நம்ம பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தது. இப்போ வந்து நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. காலையில் ஏர்லியாக வந்து ஜூ திறந்துட்டாலும் ஈவினிங் வந்து 4:30 5 மணிக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே இருக்கவங்களே வெளியில் அனுப்பிச்சிட்றாங்க. அதனால் நம்ம வந்து சிங்கம், மான் இவங்கள மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் பறவைகளையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். உள்ளே இருக்க சிங்கத்தை பாருங்கள், ரொம்ப டெரராக அப்படியே கம்பீரமாக பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த கம்பி இல்லைன்னா நம்மளால் அந்த வேன்லேருந்து கூட பார்க்க முடியாது போல். அவ்வளோ ஒரு பயமாக இருந்தது இந்த சிங்கத்தை பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து வந்து நம்ம மனித குரங்கு அவங்க இருந்தாங்க. அவங்கள வந்து வாக் பண்ணுறத பொறுமையாக நின்று பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. நம்ம வேனில் வந்து சிங்கமும் மான் மட்டும்தான் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருக்கிறத நம்மளே கொஞ்சம் நடந்து போய்க்கலாம். இல்லை சைக்கிள் வேணால் சைக்கிள் எடுத்துகிட்டு உள்ளே வந்து சுற்றி பார்த்துக்கலாம். இவங்கள பார்த்துட்டு நம்ம பறவைகளை பார்க்கலான்னு வந்தாச்சுங்க. இது வந்து ஒரு புதிய பறவையாக இருக்குது, ரியா அப்படின்ற ஒரு பறவை. அதுக்கடுத்து இதிலே வந்து கலர் இருக்குது, 3 கலர் இருக்குது பாருங்கள். ஒயிட்டு, ப்ரௌனு, இன்னொரு கலர் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம வெள்ளை நாரை இருந்தது, அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து இது அன்னம் வந்து வெள்ளையாக தான் இருக்கும். இங்கே வந்து கருப்பு அன்னம் இருந்தது. அதுக்கடுத்து நமக்கு காட்டு எருமை, நம்ம இந்தியாவோட ரொம்ப ஃபேமஸானது. அதுக்கடுத்து கிளைமான், மான்லேயே வந்து கொம்பு உள்ள மான்கள் தனியாக வந்து அடைச்சிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்து கூட்டமாக இருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலே. நம்ம தான் அவங்கள பார்க்குறோம்னு நினச்சோம்னா அவங்க தான் நம்மளே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து புலி இருந்தது. இந்த புளியை பார்க்கலாம் அந்த உலாவர இடத்துலன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்து நின்றுட்டு பார்த்தோம். முன்னாடி வந்து பெரிய பள்ளம், அகழி வந்து தோண்டியிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம்தான் இந்த புலி வந்து இயற்கை
நம்ம இந்த பக்கம் நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருந்தோம். மான் வந்து நிறைய இடங்கள்ல இருந்தது. நம்ம போகிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் மான்கள் வந்து இந்த மாதிரி இயற்கையாக தீவனமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து தேசிய பறவையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும் மயில் வந்து இவ்வளோ ஒரு அழகாக ஆடுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக மயில் ஆடுற அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்பாடா ரொம்ப சந்தோஷம், நம்மளால் தாங்கவே முடியல. அவ்வளோ ஒரு சவுண்டு விட்டு நம்ம வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைகளோட நம்ம பெரியவங்களுக்கும் இயற்கையாக அதெல்லாம் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனங்க கண்டிப்பாக வெளியில் வரும். நம்மளை மறந்து இவங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க. அதனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவங்க சவுண்டெல்லாம் கேட்டிங்கன்னு பார்த்துக்குங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. உள்ளே ஜூவுக்குள்ளே ஒரு 3 இருந்தது, வெளியில் ஒருத்தவங்க இருந்தாங்க. எல்லாம் ஒரு கோரஸாக சவுண்டு விட்டுட்டு அப்படியே ஒரே சேமாக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்ட்டு. மயில் வந்து மழை வர்றப்போ மட்டும்தான் அவங்க தொகையை விரித்து ஆடுவாங்க. நாங்கள் போன டயத்தில் வந்து மழை கூட வரல, ஆனால் அழகாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் நம்ம அடுத்து வெள்ளை மயில் இருந்தாங்க, அவங்கள பார்த்தோம். அவங்களும் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. இப்படி வந்து இடையில இடையில நம்ம இயற்கையையும் ரசித்து சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். அப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷம் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. பாய் பாய்.